அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஜோதிடத்தில் தினம் ஒரு நிகழ்ச்சியில் இன்று நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மூலம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். மூலம் நட்சத்திரம் அப்படின்னாவே நம்ம முதல்ல நம்ம ஞாபகத்து வர்றது என்ன சொல்லுவோம்னா ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் நம்ம ஆஞ்சநேயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, மூல நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயர்னாவே அனைத்து தெய்வங்களுக்குமே அதிகமான பலம் பொருந்திய ஒரு தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆஞ்சநேயரை நம்ம சொல்லலாம். ஏன்னா அவருக்கு இந்த மாந்திரீகமோ தாந்திரிகமோ எதுவுமே அவர்கிட்ட வேலை செய்யாது. இந்த செய்வனை கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் கூட ஆஞ்சநேயர்கிட்ட நம்ம அவரை வணங்குறதுனால சனி பகவானுடைய பிடியிலிருந்தே நம்மளால் தப்ப முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னது எதுனா அந்த மூல நட்சத்திரம் தான். அதில் பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக சரஸ்வதி தேவி உதித்த நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரம் தான். அப்போது இந்த மூல நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த மூல நட்சத்திரம் பிறக்கக்கூடிய குழந்தையுடைய அறிவு திறமையும் படிப்பு திறமையும் கல்வி அறிவையும் அதிகமான நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அப்படி பார்க்கும்போது இந்த மூல நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஒரு கோயில் தர்மகர்த்தாவோ இல்லை கோயில் பணி செய்கிறவங்களாவோ கண்டிப்பாக அந்த வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் பணி செய்வாங்க. அந்த வம்சத்தில் யாருன்னா ஒருத்தர் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாகவே கோயில் பணி செய்யக்கூடிய ஒரு நபராக கண்டிப்பாக அந்த வீட்டில் இருப்பாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரத்தில் போகிறவங்களுக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமான நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, நிரந்தரமான உறவுகள் இருக்காது. எல்லாமே அவங்களுடைய வேலையை நிவர்த்தி செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே அவங்கள பார்த்தோன்னா ஈஸியாக வெளியில் வந்துடுவாங்க. அவங்க எதுவுமே நிரந்தரமாக வச்சுக்க மாட்டாங்க. இந்த மூல நட்சத்திரக்காரங்க எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையும் நிரந்தரமான நண்பர்களோ நிரந்தரமான உறவுகளையோ அவங்க பலப்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க அப்படின்னா உடம்புல ஏதாச்சும் ஒரு இடத்துல தீப்பட்ட காயங்கள் கண்டிப்பாகவே அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்களுக்கு இந்த தீப்பட்ட காயங்கள் அங்கே இந்த நெருப்புனா சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதனா ஒன்று அவங்க வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படும். அதில் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு தேசபக்தி அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க உடம்புலேயே தானாகவே ஊறி இருக்குங்க. நம்மளுடைய தேசத்துக்காக நம்ம ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஒரு தொண்டு செய்யணும், அந்த தேசத்தோட இணைஞ்சு நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு எப்போவுமே தானாகவே பார்த்தோன்னா தோணக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏற்படும். அப்படியேப்பட்ட ஒரு நட்சத்திரக்காரங்க தான் இந்த மூல நட்சத்திரக்காரங்க. சரிங்க, மூல நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வரும்னு சொல்லிட்டீங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், அது எந்தெந்த நாளில் கிடைக்கும் அப்படின்றது நம்ம கேட்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். என்ன ஒரு காரியம் செஞ்சாலும் எந்த தேதியில் செய்யலாம், எந்த நாளில் செய்யலாம், எந்த நட்சத்திரத்தில் செய்யலாம் அப்படின்ற கேள்விகள் நிறையாவே இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த மூல நட்சத்திரக்காரங்க என்னென்ன தேதியெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தேதி, அவங்களுக்கு அனுகூலமான தேதி, அதிர்ஷ்டமான தேதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11, 19, 20, 28, 29 இந்த தேதி நாட்களில் அவங்க எந்த ஒரு தொழில் செய்கிறதா இருந்தாலும், எந்த ஒரு வேலையை முதலாக உருவாக்கி செய்கிறதா இருந்தாலும், தொடங்குறதா இருந்தாலும், ஒரு திருமணத்துக்கு பெண் பார்க்க போகிறதா இருந்தாலும், ஒரு ஆண் பார்க்க போகிறதா இருந்தாலும், இதில் ஒரு கல்வியில் பார்த்தோன்னா முதல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறதா இருந்தாலும், அது மாதிரி எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் இந்த தேதிகளில் போய் செஞ்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்க ஐயா, தேதி சொல்லிட்டீங்க. அப்போ என்ன நட்சத்திர நாளில் போனாங்க எங்களுக்கு சிறப்பு கிடைக்கும், எந்த நட்சத்திரம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நட்சத்திரம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகம் நட்சத்திரமும் பூரம் நட்சத்திரமும் இந்த உத்திர நட்சத்திரம். இந்த மகம் நட்சத்திரமும் பூரம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாளில் நீங்கள் எந்த விதமான ஒரு வேலையை நீங்கள் தொடங்கும் பொழுதோ இல்லை எந்த ஒரு விதமான வேலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதோ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லணும். சரிங்க ஐயா, எனக்கு நட்சத்திரம் அதிர்ஷ்டமான நட்சத்திரம் சொன்னீங்க. எந்தெந்த நட்சத்திரனால நான் எதுவுமே செய்யக்கூடாது, எதெல்லாம் எனக்கு வில்லங்கமான நட்சத்திரம், எனக்கு ஆப்போசிட்டான நட்சத்திரம் என்னென்ன, அந்த நட்சத்திரனால நான் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புனர்பூசம், பூசம், ஆயில்யம், புனர்பூச நட்சத்திரமும் பூச நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரம் இந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு சுபகாரியமும் செய்யக்கூடாது. வீட்டில் ஒரு சீமந்தம் பண்ணுறதோ, ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறதோ, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதோ, இல்லை ஒரு பள்ளியில் குழந்தைய சேர்க்குறதோ, இது மாதிரியான எந்த ஒரு விஷயமும் அந்த நட்சத்திர நாளன்று செஞ்சீங்க அப்படின்னா
அது அடுத்த ஒரு இதுக்கு தொடரவே முடியாது, அது அதுவே கடைசியாக இருக்கும் அப்படின்ற சூழ்நிலையும் நம்ம இப்போ பார்க்குறோம். சரிங்க, இப்போ நட்சத்திரமும் பார்த்தாச்சு, நாளும் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, என்ன திசை எங்களுக்கு போனால் நல்லாயிருக்கும்? நான் ஒரு வீடு கட்டுறேன், என்ன திசையில் வாசப்படி வைக்கணும்? நான் ஒரு பெண் பார்க்கலான்னு இருக்கிறேன், எந்த திசைக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு திசை. அந்த வடமேற்கு திசையில் ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதோ, ஒரு வீடு கட்டுறதோ, இல்லை அந்த பக்கத்தில் ஒரு பெண் பார்க்குறதோ, இது மாதிரியான சூழ்நிலை நீங்கள் பார்க்கும் பொழுது அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய திசையாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது, இந்த நட்சத்திரக்காரர்கள் எனக்கு ஒரு நண்பனாக இருக்கணும், இப்போ நண்பனை பற்றி சொல்லணும், உன்னை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க. அப்படி இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன நட்சத்திரம் வந்து பார்த்தோன்னா சிறப்பில்லாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் சேரக்கூடிய நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தோன்னா, இந்த பூச நட்சத்திரக்காரங்களோட நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தோன்னா ஒரு நட்பு வச்சுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியவங்களாம் அந்த பூச நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு அமைவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்க, இப்படியெல்லாம் இதுக்கு என்னங்க தெய்வ பரிகாரங்கள், என்னென்ன தெய்வத்துக்கு நான் போனால் எப்படி என் வாழ்க்கையை முன்னேற்ற முடியும் அப்படின்னு நம்ம சில கேள்விகள் கேட்குறாங்க. அப்போது இந்த மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சர்ப்ப விநாயகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சர்ப்ப விநாயகரோடு இருக்கக்கூடிய சிவபெருமான், விநாயகரும் சிவனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு தெய்வ உருவு போட்டோவை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட அதை நிவர்த்தி செஞ்சு சாதாரண விஷயமாக கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மையும் அந்த விநாயகர் பெருமானும் சிவனும் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவுடைய வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, அதிலே வந்து பார்த்திங்கன்னா பருந்து, அந்த பருந்து ஃபோட்டோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பருந்துடைய ஃபோட்டோவை நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் பிக்சராகவோ இல்லை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் தூங்கி எழுந்திரிச்சு அதை பார்க்குற மாதிரியோ இது மாதிரி சூழ்நிலை நீங்கள் உருவாக்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னா, அதன் மூலிமாவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு காரியத்துக்கு போகணும், ஏதாச்சும் ஒரு காரியம் ஜெயிக்கணும்னா வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு கொய்யாப்பழம் கிடைச்சா அது சாப்பிட்டுட்டு போனீங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்க, இது வரைக்குமே நம்ம இந்த மூல நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம். அடுத்த ஒரு வீடியோவில் மற்ற நட்சத்திர இதுவரைக்கும் தினம் ஒரு தகவல் நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.